தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆமென். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 18 முடிய. மெசியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்திறந்து பாருங்கள், தாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமென உரிமை கொண்டாடும் எவரும் சற்று சிந்தித்து பார்க்கட்டும். அவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிருப்பது போன்று நாங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமே. எங்களுடைய அதிகாரத்தை உங்கள் அழிவுக்காக அல்ல, உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் தந்திருக்கிறார். அவ்வதிகாரத்தை பற்றி நான் சற்று அதிகமாகவே பெருமை பாராட்டினாலும் அதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை. திருமுகத்தின் வாயிலாக மட்டும் உங்களை அச்சுறுத்துகிறேன் என நான் நினைக்கவில்லை. அவருடைய திருமுகங்கள் கடுமையானவை, ஆற்றல் மிக்கவை. ஆனால் அவர் நேரில் வந்தால் பார்க்க சகிக்காது, பேச்சும் எடுபடாது என்கிறார்கள். அப்படி சொல்பவர்கள் எங்கள் திருமுகங்களில் நாங்கள் வெளிப்படுவது போலவே நேரில் வரும்போது செயல்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் தங்களுக்கு தாங்களே நற்சான்று கொடுக்கின்றனர். அவர்களோடு எங்களை சேர்த்து கொள்ளவோ ஒப்பிடவோ நாங்கள் துணியவில்லை. அவர்கள் தங்களை அளவுகோலாக கொண்டு தங்களை அளவிட்டு கொள்கிறார்கள். தங்களை தங்களோட ஒப்பிட்டு கொள்கிறார்கள். இது அறிவீனம் அல்லவா? ஆனால் நாங்கள் அளவு மீறி பெருமை கொள்வதில்லை. அதற்கென்று எங்களுக்கு ஓர் எல்லை இருக்கிறது. அது கடவுளே வரையறுத்த எல்லை. அந்த எல்லைக்கு உட்பட்டு உங்கள் நகர் வரை வந்தோம். உங்கள் நகர் வரை நாங்கள் வராமல் இருந்திருந்தால் அளவு மீறி பெருமை கொண்டவர்கள் ஆவோம். ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உங்கள் நகருக்கு முதல் வந்தவர்கள் நாங்களே. மற்றவர்களின் உழைப்பை காட்டி நாங்கள் பெருமை பாராட்டினால் அது அளவு மீறி செயல்படுவதாகும். நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை வளர வளர உங்களிடையே நாங்கள் ஆற்றும் பணி விரிவடையும். கடவுள் வரையறுத்து கொடுத்த எல்லைக்குள்ளேயே இருப்போம் என்று நாங்கள் எதிர்நோக்குகிறோம். இவ்வாறு உங்கள் எல்லைக்கு அப்பால் வாழ்வோரிடமும் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க முடியும். அப்போது மற்றவர்களுக்கு குறிப்பிட்ட எல்லையை மீறி செயல்பட்டு அவர்கள் செய்த வேலையை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டவும் இடமேறாது. பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். தமக்கு தாமே நற்சான்று கொடுப்போர் அல்ல, மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவராவார். அல்லேலூயா பாடுகிறேன் நான், அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான், அல்லேலூயா அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. தந்தை திருமகன் தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதற்கின்னாள் வரை என்றும் அவ்வாறாகுக. அல்லேலூயா
சமாதானம் உங்களுடனே. புனித மார்க்கு அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசிஹாவின் தூய நற்செய்தி. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுகாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கி வந்தவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயருள் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, சீடர் மூதாதையர் மரபுப்படி நடாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசியா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. ஈசோ மெசிஹாயில் அன்பு நிறைந்த எனதருமை அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் தூய அல்போன்சாவின் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். 10வது நாளாகிய இன்று நமது மறைமாவட்டத்தின் திருத்தலமான தூய அல்போன்சாவின் இவ்விடம் இன்றைய நாளுடன் இத்திருவிழா நிறைவர இருக்கின்றது. இத்திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கானோர், குறிப்பாக நமது தக்கலை மறை மாவட்டத்திலிருந்து எல்லா பங்குகளிலிருந்தும் இறை மக்கள், அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் ஒன்றாக இணைந்து தூய அல்போன்சாவிடம் செபிக்கவும், அவரின் பரிந்துரை வழியாக எல்லா அருள் வரங்களை பெற வேண்டும் என்ற ஆவலோடும் விசுவாசத்தோடும் நாம் எல்லோரும் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த திருவிழாவை இன்னும் அதிகமாக சிறப்பிப்பதற்காக கோட்டார் மறை மாவட்டத்திலிருந்தும் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்திலிருந்தும் இறை மக்கள், கன்னியர்கள் மற்றும் அருள் சகோதரர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். இன்று மட்டுமல்ல, சென்ற 9 நாட்கள் பல ஊர்களிலிருந்து அன்னையின் ஆசீர் பெறுவதற்காக இங்கு வந்து ஆசீர் பெற்றிருக்கின்றனர். உங்கள் யாவருக்கும் ஒரு முறை கூட திருநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இத்திருவிழாவானது இத்திருத்தலத்தின் நாகர்கோவில் இருக்கின்ற இத்திருத்தலத்தினுடைய பங்கு மக்கள் மட்டும் கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டம் அல்ல, மாறாக நம்முடைய குடும்ப திருநாள் என்றே சொல்லலாம். நம்முடைய குடும்ப திருநாள் என்றே சொல்லலாம். குறிப்பாக தக்கலை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய திருநாள் என்றே நமக்கு சொல்லலாம். அதனால்தான் இன்று கடைசி நாளாகிய இத்திருநாளில் எல்லோரும் ஒன்றாக வந்து ஒரே கூட்டமாக மறை மாவட்டத்தின் ஒரு திருவிழாவாக நாம் நினைத்து ஒன்றாக இங்கு கூடியிருக்கின்றோம். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் கஷ்டங்களும் எங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரியும். உங்களை வாழ்த்துகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அதோடு கடைசி நாளாகிய இன்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடியிருக்கின்றீர்கள். இந்த திருவிழாவை நன்கு சிந்தித்து செயல்படுத்த முயன்ற பல மக்கள் இங்கு இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பங்கை சார்ந்த எல்லா பங்கு மக்களும், இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களும், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளும்
இந்த திருவிழாவை சிறப்பிப்பதற்கும் இதை வெற்றியடை செய்வதற்கும் மிகவும் பாடுபட்டனர். அவர்களுடைய நல்ல திட்டமிடுதலும் அதோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதிலும் நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த திருத்தலத்தின் பங்கு தந்தை அருள் தந்தை தோமஸ் பவுத்து பரம்பல் அவர்களுக்கு மறைமாவட்ட அளவில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 10 நாட்களும் எவ்வாறு நடக்க வேண்டும், மக்களுக்கு இறை அனுபவத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று ஆழமாக திட்டமிட்டு எல்லோரையும் அவர்பால் ஈர்த்து செயல்பட வைத்தவர் நம்முடைய அருள் தந்தை தோமஸ் பவுத்து பரம்பல் அவர்கள். அவர்களோடு இணைந்து அவருடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் சனல் அவர்களும் அருள் சகோதரிகளும் நம்முடைய மறைமாவட்டத்தை சார்ந்த எல்லா அருள் தந்தையர்களும் இதில் கலந்துள்ளனர். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமன்ற, இன்றைய திருநாள் வாழ்த்துக்கள் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டியது FCC துறவற சபையை சார்ந்த அருள் சகோதரிகளுக்காகும். புனித அல்போன்ஸ் அம்மாள் FCC துறவற சபையை சார்ந்தவர். ஆனால் அதனால் அந்த ஈடுபாடு FCC துறவறையை சார்ந்த எல்லா அருள் சகோதரிகளுக்கும் இருக்கின்றது. இன்றைய நாள் நாம் எல்லோரும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்று இவ்வருடம் இங்கு ஆலயம் துவங்கி 24 வருடங்கள் நிறைவுபடுகின்றன. 24 வருடங்கள் நிறைவுபெறுகின்றன. அதை மனதில் நினைத்து 25வது ஆண்டு ஒரு ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுவதற்காக இன்று திருப்பலி முடிந்தவுடன் குத்துவிளக்கு ஏற்றி நாம் துவங்கவிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இவ்விடத்தில் ஒரு திருத்தலம், ஒரு புதிய ஆலயம் அமைய வேண்டும், ஆலயம் கட்ட வேண்டும். அல்போன்ஸ் அம்மாவுக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செபிக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நம்முடைய பங்கு தந்தை அவர்களும் மற்றும் நாகர்கோவிலை சார்ந்த இந்த திருத்தலத்தை சார்ந்த பங்கு மக்களும் அயராது உழைக்கின்றனர். அந்த உழைப்பின் ஒரு பாகம் என்னவென்றால், திருப்பவனியின் போது, காணிக்கை பவனியின் போது எல்லோரும் தங்களுடைய கைகளில் ஒரு உண்டியலை ஏந்தி இங்கு வந்திருந்தார்கள். அந்த உண்டியல் வேறு ஒன்றுமல்ல, ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவன்று அவர்களால் இயன்ற பணங்களை ஆலய கட்டுவதற்காக ஒதுக்கி வைத்து வீட்டிலிருந்து அதை சேகரித்து இங்கு கொண்டு கொடுப்பார்கள். அது பல வருடங்களாக இங்கு இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து செய்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சியையும் உழைப்பையும் மனதில் நினைத்து நாம் அவர்களுக்காக செபிப்போம். இவ்விடத்தில் மிக வேகமாக ஒரு திருத்தலம், புதிய ஆலயம் வர புனித அல்போன்ஸ் அம்மாவிடம் நாம் இறங்கி மன்றாடுவோம். அதோடு அதற்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் நாம் கொடுப்போம் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, முன்னுரையின் போது அருள் தந்தை ஆண்டனி ஜோஸ் அவர்கள் மிக அழகாக இன்றைய சிந்தனையை பற்றி கூறினார்கள். இன்றைய சிந்தனையானது அல்போன்ஸ் அம்மாவின் வாழ்வில் நடந்த ஒரு சிந்தனை, ஒரு வாழ்க்கையின் ஒரு கட்டம். இன்று நாம் எடுத்து அதை சிந்தித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பாடமாகவும் வாழ்வாகவும் நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய சிந்தனையானது விசுவாசத்தால் துயரங்களை ஏற்று மகுடமணிந்த தூய அல்போன்சா. இதுவே நம்முடைய இன்றைய மறைவுரையின் சிந்தனையாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். தூய அல்போன்சாவின் வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது, பல கோணத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் அந்த அன்னையின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. பிள்ளைகளுக்கு அவளுடைய இளம் வாலிப பருவ வாழ்க்கை எப்படி பாட்டியுடனும் மற்றும் உறவினர்களுடனும் மடியில் இருந்து இயேசுவை பற்றியும் புனிதர்களை பற்றியும் அவர் அறிந்து கொண்டாள். அதை போன்று தானும் ஒரு புனிதர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை தன்னுடைய மனதில் எழும்பியது. அதோடு மட்டுமன்று, ஒரு கன்னியாக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவள் முயன்றாள். நாம் இன்று தியானிக்க இருக்கின்றது அது அல்ல. துறவற சபையை சார்ந்த பின்னர்
தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. அந்த வேதனையான வாழ்க்கையில் இன்பத்தை தூய அல்போன்சா கண்டிருந்தால், அனுபவித்திருந்தார். அது ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் அதை இவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த துன்பத்தை ஏற்றிருக்க முடியாது என்றே கூறலாம். தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய துன்பங்கள் வழியாக அவள் பறைசாற்றினாள் என்றே கூறலாம். அதனால் நாம் இன்று சிந்திக்க வேண்டியது தூய அல்போன்சாவின் விசுவாசம், அவளுடைய நம்பிக்கை. எப்படி தான் தன்னுடைய நம்பிக்கையை இறைவனிடத்தில் ஏற்று தன்னுடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டாள் என்பதை நாம் தியானிப்போம். அதனால் விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதையே எபிரேயர் எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தூய பவுலடிகளார் கூறுகின்றார், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்றும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற ஒரு நிலை. நம்முடைய கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் இருக்கின்றது என்பதை நாம் மனதில் உணர்கின்றோம். அதுவே நம்பிக்கை. கிடைக்கும் என்ற ஒரு உணர்வு, ஐயமற்ற ஒரு நிலை. இதுவே விசுவாசத்தின் உன்னத பண்பு என்று தூய பவுல் அடிகளார் கூறுகின்றார். அன்னை அல்போன்சாவின் நம்பிக்கை, என் ஆண்டவருக்கு தெரியாமல் எனக்கு ஒன்றும் நிகழாது என்று உருக்கமாக தன் வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தாள். ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நிகழாது. இதை தாவீது அரசர் கூறும் பொழுது 139ஆம் திருப்பாடல் 1-2 வாக்கியங்களில் கூறுகின்றார், ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர், என் நினைவுகள் எல்லாம் தொலைவிலிருந்து நீர் உய்த்துணர்கின்றீர் என்று தாவீதின் நம்பிக்கை இறைவன்பால் கூறுகின்றார். இது போன்ற உறுதியான, அசைக்க முடியாத கற்பாறை போன்ற விசுவாசத்தை தன்னுடைய வேதனையான துன்பமான தருணங்களில் வாழ்வாக்கியவர் புனித அல்போன்சா. விசுவாசத்தில் தான் ஈடுபடுத்தி கொண்டு ஒரு தாயின் விசுவாசம் இறைவன் மேல் எப்படி இருந்தது என்று ஒரு நிகழ்ச்சி வழியாக நான் கூறுகின்றேன். ஒரு விதவையான ஒரு தாய்க்கு 7 வயதான ஒரு மகள் இருந்தாள். பள்ளிக்கூடத்திற்கு சென்று மாலை நேரம் வீடு திரும்பிய பின்னர் தான் நோயின் அவதிப்பட்டதால் அந்த மகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றார். அந்த வியாதியானது கடுமையான ஒரு வியாதி என்று மருத்துவர் கண்டுபிடிக்கின்றார். அந்த தாயிடம் மருத்துவர் கூறியது, உன்னுடைய மகள் 48 மணி நேரத்தில் இறந்து விடுவாள், அவளுடைய நோயானது தீர்க்க முடியாத ஒரு வியாதி, அதனால் இந்த மருத்துவமனையிலிருந்து உன்னுடைய மகளை எடுத்து செல் என்று கூறுகின்றார். அந்த தாயானவள், என்னுடைய மகளை இந்த மருத்துவமனையிலிருந்து நான் எடுத்து விட மாட்டேன், இறைவன்பால் எனக்கு விசுவாசம் இருக்கின்றது, ஆனால் என்று அதை இறந்து விடுகின்றாலோ அன்று நான் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று அவர் தொடர்ந்து தன்னுடைய மகளை அங்கேயே வைத்திருக்கின்றார். ஒரு நாள் முடிந்தது. இரண்டாவது நாள் மருத்துவர் வந்து அதே பதிலை கூறுகின்றார், உன்னுடைய மகள் இறந்து விடுவாள், அதனால் நான் வீட்டுக்கு எடுத்து செல் என்று. தாயானவள் அடம்பிடியாக நான் எடுத்து செல்ல மாட்டேன் என்று பதில் கூறுகின்றார். 3வது நாள் அதிகாலை 4 மணிக்கு ஞாபகம் சக்தி இல்லாமல் இருந்த அந்த மகள் எழுந்து அமர்ந்து தன்னுடைய தாயிடம், அம்மா எனக்கு பசிக்கின்றது, சாப்பாடு கொடு என்று கேட்கின்றார். அதற்கு காரணம், தன்னுடைய தாயானவள் உருக்கமாக விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை சொன்னாள். ஆண்டவரே, உள்ளங்களை ஊடுருவி காண்பவரே, என்னுடைய ஒரே உறவு இந்த குழந்தைதான். உலகில் பெரிய மருத்துவரே, இக்குழந்தையை நீர் ஆசீர்வதித்து எனக்கு திருப்பி கொடுத்தருளும்
என்ற விசுவாசத்தோடு அந்த தாய் முறையிட்டதன் காரணமாக ஒரு பெரிய அற்புதம் அங்கு நடக்கின்றது. காலையில் மகள் எழுந்திருந்தாள். காலை 9 மணி அளவில் மருத்துவர் திரும்பி வருகின்றார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை தாய் மருத்துவரிடத்தில் கூறுகின்றார். அப்பொழுது மருத்துவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா? என்னுடைய மருத்துவத்தின் பலன்தான் உன்னுடைய மகள் இப்பொழுது உயிருடன் இருக்கின்றார் என்று தற்பெருமையுடன் கூறுகின்றார். அப்பொழுது அந்த தாயானவள், இல்லை மருத்துவர் அவர்களே, நான் விசுவசிக்கின்ற ஆண்டவர் இந்த செயலை புரிந்துள்ளார் என்று. அப்பொழுது மருத்துவர் கூறினார், அப்படி என்றால் ஏன் இந்த குழந்தையை இந்த மருத்துவமனையிலிருந்து நீ வீட்டிற்கு எடுத்து செல்லவில்லை? ஏன் இங்கே 2 நாட்கள் வைத்திருந்தாய் என்று கேட்க அந்த தாயின் பதிலானது வேறு ஒன்றும் அல்ல, மருத்துவத்தை தாண்டியும் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை நீ அறியும்படி இதை செய்தார் என்று தன்னுடைய நம்பிக்கையில் உறுதி கொண்டார் இத்தாய். இத்தாய் தன்னுடைய விசுவாசத்தில் தனக்கு வந்த துன்பங்களை துடைக்க இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற விசுவாசத்தை காட்டுகின்றார். தூய அல்போன்சா வாழ்வும் துயரங்கள் சோதனைகள் நிறைந்த ஒரு வாழ்வாக அமைந்தன. துன்பத்தால் புடமிடப்பட்டாள், வேதனையால் இறைவனின் விருப்பமானாள், மன்னிப்பால் மாண்பு பெற்றார், தாட்சியால் சிறப்பு பெற்றார். இதையே எசையா தீர்க்கதரிசி 48வது அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார், நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல் அல்ல, துன்பம் என்னும் உலை வழியாக உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கூறுகின்றார். அன்பானவர்களே, சுத்தமான தங்கம் என்பது வெட்டி எடுக்கின்ற தங்கம் அல்ல, அதில் உலையில் இட்டு சூடுபடுத்தி பல வழியாக அதை நம்முடைய கையில் கிடைப்பதுதான் சுத்தமான தங்கம். துக்கம் துயரம் இன்றி இன்பமான வாழ்க்கை வாழ்வது யாரும் வாழ்ந்து காட்டியதில்லை என்று சொல்லலாம். அல்போன்ஸ் அம்மாவின் வாழ்க்கையானது இப்படியே இருந்தது. துன்பத்தால் இறைவனோடு தன்னையே இணைத்து கொண்டாள், கொடிய நோயால் தன்னை புனிதப்படுத்தி கொண்டாள், உடனிருந்தோரின் தவறான புரிதல்களை ஏற்று வேதனையிலும் ஆண்டவரிடம் கொண்ட நம்பிக்கையில் அவருடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பண மலரானது. கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணமாக்கிய பின்பு கிறிஸ்தவனுக்கு வாழ்வு ஒரு சிலுவைதான் என்ற ஒரு உண்மையை அவர் மக்களுக்கு கொடுத்தார். ஏனெனில் கிறிஸ்து சிலுவை வழியாக மீட்பை கொணர்ந்தார் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். இதை மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24, 25 என்ற வாசகங்களில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுகிறார்.